ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது அறிவியல் 6th அறிவியல் தான், 6ஆம் வகுப்பு அறிவியல் தான் தொடர்ந்து போட போகிறேன். பாருங்கள், இதில் 2ஆம் இடம், அதில் விசையும் இயக்கத்தில் உள்ள கொஸ்டின் முக்கியமானது மட்டும். உசேன் போல்ட் என்பவர் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். யாருன்னா உசேன் போல்ட் என்பவர். நெக்ஸ்ட்டு ரோபாட்டா என்ற செக்கோஸ்லோவியா சொல்லில் இருந்து தான் ரோபோட் என்ற சொல் உருவாக்கப்பட்டது. இது ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவியா சொல்லிலிருந்து தான் ரோபோட் என்ற சொல் உருவாக்கப்பட்டிருக்குது. இதன் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என்பதாகும். ரோபாட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவாகும். ரோபாட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவாகும். முக்கியமான கொஸ்டின் மட்டும்தான் இப்போ பார்க்கும். அந்த பாக்ஸில் உள்ளது. ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் ஆண்டு ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருக்கிறது. எங்கன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் எந்த ஆண்டுனா 1922ஆம் ஆண்டு ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை எவ்வளோ இருந்திருக்குது? 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது தோராயமாக 89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை அளவிடப்பட்டுள்ளது. எங்கன்னா அண்டார்டிக் கண்டத்தில் அது தோராயமாக எவ்வளோன்னா -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கா 59 டிகிரி செல்சியஸ் ஒரு நாள். எந்த ஆண்டுனா 1922. அண்டார்டிக் கண்டத்தில் உலகிலே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது எவ்வளோனா -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு போரோசிலிகேட். இது கண்ணாடி பொருள். போரோசிலிகேட் கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் போது மிக மிக குறைவாகவே விரிவடைகிறது. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை. அதனால்தான் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் போரோசிலிகேட் கண்ணாடி பொருட்கள் பயன்படுத்துகின்றன. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் எந்த கண்ணாடி பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன? போரோசிலிகேட். நெக்ஸ்ட்டு அலகு 4ல் மின்னியல் அந்த படத்தில் பார்க்க போகிறோம். அனல் மின் நிலையம், நீர் மின் நிலையங்கள், காற்று அனல் மின் நிலையங்கள். தமிழகத்தின் முக்கிய மின் நிலையங்கள் மட்டும் பார்ப்போம். அனல் மின் நிலையம் எங்கன்னா நெய்வேலி கடலூர் மாவட்டம், எண்ணூர் திருவள்ளூர் மாவட்டம். நெக்ஸ்ட்டு நீர் மின் நிலையங்கள் மேட்டூர் சேலம் மாவட்டம், மேட்டூரில் சேலம் மாவட்டம், பாபநாசம் எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில். அணுமின் நிலையங்கள் கல்பாக்கம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம், கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டம். காற்றாலைகள் எங்கெல்லாம் இருக்குன்னா ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி மாவட்டம், கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம். இவை தவிர பல இடங்களிலும் சூரிய ஒளி தகடுகள் மூலம் மின்சாரம் பெறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஈல் என்னும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டதான். எந்த மீனா? ஈல் மீன். இது மின்னதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் செய்கின்றன. ஈல் மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. இது மின்னதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் செய்கின்றன. தாமஸ் ஆல்வா எடிசன். இவரை பற்றி தெரியும் எல்லாருக்கும். அவருடைய வருஷம் பார்க்கலாம். 11/2/1947 முதல் 18/10/1931 வரை. இவர் எந்த அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானி. இவர் 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடித்துள்ளார். அவற்றுள் பல வீடுகளில் பயன்படும் மின்விளக்கு அவரது அரிய கண்டுபிடிப்பாகும். அவருடைய வருஷத்தை பார்த்துக்கிடுங்க. 11/2/1847 முதல் 18/10/1931 வரை. இது நான் ரெஃபர் பண்ணக்கா வாங்கின புக்கு. அதிலேருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். கை கடிகாரம் முதன்மை மின்கலம், கார் பொம்மை முதன்மை மின்கலம், ரிமோட் முதன்மை மின்கலம், கைபேசி துணை மின்கலம், அவசர கால விளக்கு துணை மின்கலம். நெக்ஸ்ட்டு மைக்கேல் ஃபாரடே. அவரை பற்றி பார்க்கலாம். அவர் வருஷம் 1791 முதல் 1867 வரை. ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடரவில்லை. புத்தகங்கள் பைண்டிங் செய்யும் வேலை பார்த்தார். அறிவியல் ஆர்வம் காரணமாக விஞ்ஞானி அம்ப்ரி டேவியின் உதவியாளராக சேர்ந்தார். யாருடைய உதவியாளராக சேர்ந்தார்னா அம்ப்ரி டேவியின் உதவியாளராக சேர்ந்தவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. இவரது அரிய கண்டுபிடிப்புகளில் டைனமோ மற்றும் மின் மோட்டாரின் முன்மாதிரி ஆகியவை மிக முக்கியமானவை ஆகும். அப்போ டைனமோ மற்றும் மின் மோட்டாரின் முன்மாதிரி யார் கண்டுபிடிச்சார்னா மைக்கேல் ஃபாரடே.
ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்தத்தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகளை செய்து பயன்படுத்தினர். யாருன்னா சீனர்கள் காந்தத்தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவி கண்டுபிடித்தவர் சீனர்கள். எந்த ஆண்டுனா ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு. சீன மாலுமிகள் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர். யாருன்னா சீனர்கள். இப்போ வேதியியல், ஒரு துளி நீரில் ஏறக்குறைய எத்தனை நீர்த்துகள்கள் அடங்கியுள்ளன? 10⁻21. 10⁻21. நெக்ஸ்ட்டு பதங்கமாதல் என்றால் என்ன? ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது தான் பதங்கமாதல் எனப்படும். எடுத்துக்காட்டு கற்பூரம். இது நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்லேயே. சும்மா ஷார்ட்டாக சொல்கிறனால கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்க. நீர் ஒரு பொது கரைப்பானாகும். பொது கரைப்பானுக்கு எக்ஸாம்பிள் நீர். அது பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது. காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்பதை யார் சொன்னார்னா கண்டறிந்து நிரூபித்தார்னா ஜோசப் பிரிஸ்ட்லி. ஜோசப் பிரிஸ்ட்லி என்பவர் தான் கண்டுபிடிச்சார். காற்று ஒரு அடிப்படை பொருள், ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்பதை நிரூபித்தவர் யாருன்னா ஜோசப் பிரிஸ்ட்லி. எந்த வருஷம்னா 1774. இவர் நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவினை கண்டறிந்தார். பின்னர் அவ்வாயுவிற்கு ஆக்சிஜன் என்று யார் பெயரிட்டார்னா ஆண்டனி லவாய்சியர். கண்டுபிடிச்சது ஜோசப் பிரிஸ்ட்லி, ஆனால் பெயரிட்டது அந்த வாயுக்களுக்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யாருன்னா ஆண்டனி லவாய்சியர் தான் பெயரிட்டார். நெக்ஸ்ட் ஜான் இன்ஜன் கவுஸ். அவருடைய வருஷம் 1730 முதல் 1799. இவர் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தார். யாருன்னா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தான் தேவைப்படுது என்பதை நிரூபித்தவர் யாருன்னா ஜான் இன்ஜன் கவுஸ். ஜான் இன்ஜன் கவுஸ். அவர் அது மட்டுமல்லாமல் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை புரிந்து ஆக்சிஜனை வெளியிட்டு காற்றினை தூய்மைப்படுத்துகிறது என்பதை நிரூபித்தவர் யாருன்னா ஜான் இன்ஜன் கவுஸ் தான். நெக்ஸ்ட் டேனியல் ரூதர்போர்ட். ஸ்காட்லாந்தை சேர்ந்த வேதியியலாளர் தான் நைட்ரஜனை கண்டறிந்தார். டேனியல் ரூதர்போர்ட்க்கு எந்த நாடுனா ஸ்காட்லாந்து. அவர் வேதியியலாளர். காற்றின் பெரும்பகுதி நைட்ரஜன் வாயு ஆகும். காற்றின் 4/5 பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது. காற்றின் 2வது பெரும்பங்கு ஆக்சிஜன் ஆகும். இது தோராயமாக 1/5 பங்கு ஆகும். நைட்ரஜன் வாயு காற்றில் 4 பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது. காற்றின் 2வது பெரும்பங்கு ஆக்சிஜனாக. இது தோராயமாக 1/5 பங்கு ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது. வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் பனிக்கட்டியாக உறைகிறது. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22.
லவாய்சியர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் வந்து வாயுக்களுக்கு ஆண்டனி லவாய்சியர் என்று பார்த்தோம். அவருடைய வருஷம் 1743 முதல் 1794. அவருக்கு இன்னொரு பேர் வந்து நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் என போற்றப்படுகிறார். யார்? நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் யாருன்னா லவாய்சியர். 1789 இவர் வெளியிட்ட எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூல் தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக அமைந்தது. எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி புக் யார் எழுதினான்னா லவாய்சியர். எந்த ஆண்டு? 1789. நெக்ஸ்ட் டாக்டர் ராஜேந்திர சிங். இவர் இந்தியாவின் நீர் மனிதன் என்று போற்றப்படுகிறார். டாக்டர் ராஜேந்திர சிங் யாருன்னா இந்தியாவின் நீர் மனிதன் என்று போற்றப்படுபவர் டாக்டர் ராஜேந்திர சிங். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஆழ்வார் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ராஜேந்திர சிங் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஆழ்வார் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் உருவாக்கிய நீர் மேலாண்மை திட்டங்கள். ஆழ்வார் மாவட்டத்தில் பல அணைகளை கட்ட திட்டம் வகுத்தார். நவீன ஆழ்துளை கிணறுகளை அமைக்க வழி செய்தார். விவசாயிகளுக்கு நீரின் முக்கியத்துவத்தை பற்றிய உணர்வை ஏற்படுத்தி மழைநீர் சேகரிப்பின் மூலம் பூமியின் நீர் மட்டத்தினை உயர்த்தினார். ஆரவல்லி மலைத்தொடரில் அணைகளை கட்டினார். யாருன்னா